ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய தினம் கூட தமிழை வணக்கத்தினுடைய அதிதி பகுதியிலே ஒரு முக்கியமான அதிதி எங்களோடு இணைந்திருக்கிறார். முக்கியமாக நாங்க பாடசாலையில படிக்கக்கூடிய காலத்துல இருந்தே இப்போ வரைக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க எப்பவுமே நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம், இயற்கை எங்களுக்கு கொடுத்த இந்த சூழல் அது எப்பொழுதுமே நாங்க பாதுகாக்க வேண்டும். இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு செயற்பாடுகளிலும் ஈடுபடாம இந்த சுற்றுப்புற சூழலை நல்லபடியாக பாதுகாக்க வேண்டியது ஒரு பிரஜையாக எங்களுடைய கடமை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ சின்ன வயசுல இருக்கக்கூடிய பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இது தொடர்பான சரியான ஒரு அறிவுறுத்தலை இலங்கை அரசு கொடுத்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை இது தொடர்பான பல விழிப்புணர்வுகளை மக்களுக்கு கொடுக்கிறது மட்டுமல்லாம, இதற்கு என்ன பண்ண முடியும், எப்படியான சேவைகள் மக்களுக்கு கொடுத்தால் அது சரியாக மக்களை போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லி பல சேவைகளையும் செயற்றிட்டங்களையும் வழங்கி கொண்டிருக்கிற நேரத்துல இலங்கையினுடைய மத்திய சுற்றாடல் அதிகார சபையிலே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய, அதாவது உதவி பணிப்பாளராக கடமை புரியக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோட பல விஷயங்கள் நாங்க பேச போறோம். ரவிக்குமார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைய நாள்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதுலயும் இந்த நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நகரமயமாக்கல் எவ்வளவு தூரம் அதிகப்படுத்தப்பட்டு போகிறதோ அப்படியே சூழலுக்கு மாசு விளைவிக்கக்கூடிய பல விஷயங்களையும் நாங்க டெய்லி பார்க்கிறோம், ஃபேஸ் பண்றோம். அப்படி இருக்கிறப்போ இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய தேவையும் அவர்களினுடைய செயற்றிட்டங்களினுடைய முக்கியத்துவம் இன்னும் இன்னும் மக்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, அதாவது இலங்கையில இந்த மக்களினுடைய சமுதாயத்துக்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபையால வழங்கப்படக்கூடிய சேவைகள், அப்படி இல்லைன்னா இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபை அப்படிங்கிறது நாட்டுக்கு என்ன காரணத்துக்காக தேவை, அவங்க எப்படியான சேவைகளை மக்களுக்கு வழங்குறாங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்த முடியுமா? மத்திய சுற்றாட அதிகார சபை நாங்கள் 1980ஆம் ஆண்டு 47 இலக்கம் சுற்றாட அதிகார சட்டத்தின் கீழே 1981ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எங்களை மத்திய சுற்றாட அதிகார சபையை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இலங்கையில் உண்மையில் இந்த மத்திய சுற்றாட அதிகார சபை ஃபார்ம் பண்ணத முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த இலங்கையில் சுற்றாடலை பாதுகாக்கிறதுக்கும் சஸ்டைனபிள், இப்போ நீண்ட காலமாக எப்படி சூழல் இதுகளை பாதுகாக்கிறதும், அது இல்லாமல் க்ரீன் கன்செப்ட், க்ரீன் இதுக்கு எப்படி நாங்கள் நாட்டில் பசுமை பொருளாதாரத்துக்கு நோக்கி நாங்கள் எப்படி உதவி செய்கிறது, இந்த மாதிரி வேலை திட்டங்களுக்காக தான் நாங்கள் மத்திய சுற்றாட அதிகார சபை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சுற்றாடல் அமைச்சுக்கு கீழே தான் இப்போ டிரெக்டாக மத்திய சுற்றாட அதிகார சபை வந்திருக்கு. சரியா? இப்போ இதில் நாங்கள் நிறைய சேவைகளை செஞ்சுட்டு வரோம். மக்களுக்கு என்வாயன்மெண்ட் சம்மந்தமான, சூழல் சம்மந்தமான விழிப்புணர்வு நிகழ்வுகள், சூழல் சம்மந்தமான நிறுவனங்கள் சில சூழல் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நிறுவனங்கள் எப்படி சூழலுக்கு மாசுபடாமல் எப்படி அவங்க ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரி அந்த நிறுவனங்களை கழிவு அகற்ற முகாமைத்துவம் எப்படி செய்யணும், திண்ம கழிவை எப்படி அகற்றணும், அது இல்லாமல் அவங்களோட வாயு இதுகள் போகும், அந்த வாயு இதுகளை என்ன மாதிரி இது பண்ணுறது, திரவியங்கள் கெமிக்கல்ஸ் இதுகளை டிஸ்போஸ் பண்ணுறது என்ன மாதிரி இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு விழிப்புணர்வுகள் செய்கிறோம். அது மாதிரி அவங்களுக்கு நாங்கள் என்வாயன்மெண்ட் சம்மந்தமாக அவங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அது இல்லாமல் அவங்க செய்யும்போது இந்த இபிஎல் லைசன்ஸ், இந்த மாதிரி லைசன்ஸை கண்டிப்பாக இதை எடுத்துருக்கணும். ஒரு நிறுவனங்கள் இயங்குகிற நேரம் இந்த மாதிரி சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி நடக்கிற நேரம் அவங்களுக்கு இந்த லைசன்ஸ் நாங்கள் கொடுப்போம், வருஷம் லைசன்ஸ் கொடுப்போம். இப்போ அதுக்கு இன்ஸ்பெக்ஷன் வேறு டீமும் இருக்கும், அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வேலை திட்டங்கள் இருக்குது. சரியா? இப்போ எங்களோட மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஹெட் ஆஃபீஸ் இருக்குது பத்தனமுல்லையில், கொழும்புல பத்தனமுல்லையில் இருக்குது. அது இல்லாமல் எங்களோட 25 எங்களோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவின்சியல் ஆஃபீஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் 25 ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இலங்கையில் சூழல் எல்லா பிரதேசங்களையும் நமது மத்திய சுற்றாடல் அதிகார சபையோட ஆஃபீஸ்கள் இருக்குது. அது மூலியமாக இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒவ்வொரு பிரதேசங்களில் உள்ளவங்க அந்தந்த பிரதேசங்களில் போயிட்டு அந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். அது இல்லாமல் நாங்கள் பொதுவாக நாங்கள் இங்கேருந்தே எல்லா இதுகளோட இப்போ சூழலோட தொடர்பு இருக்க மற்ற நிறுவனங்கள் இருக்குது தானே, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ கடல் தொழிலோ இந்த மாதிரி நிறுவனங்களோடய நாங்கள் ஒரு நெட்வொர்க் ரிலேஷன்ஷிப்போடு அவங்கள இப்போ காடழிக்கிறதோ அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு நிறுவனங்களோட நாங்கள் தொடர்பு பட்டு தான் எங்களோட பணிகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப சில தொழிற்சாலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புதிதாக ஆரம்பிக்க கூடியவங்க கூட இந்த மாதிரி சிறப்பான, அதாவது சிறந்த ஒரு கழிவு முகாமைத்துவம்
அதற்குரிய ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் இல்லையா? ஆமா, அப்படி கண்டிப்பா. எடுக்கிறப்போ என்ன மாதிரியான செயல்முறைகள் இருக்கும்? யார அணுகணும்? அதே மாதிரி இப்ப சரியான கழிவு முகாமைத்துவம் இல்லாத தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தா, ம். அவற்றுக்கு எதிராக எப்படியான சட்ட நடவடிக்கைகள் உங்களோட தரப்புல இருந்து எடுக்கப்படும்? ஆமா. நல்ல கேள்வி ஒண்ணு. உண்மைக்குமே நாங்க இந்த மாதிரி இப்ப இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நிறுவனங்கள் ஆரம்பிக்கும்போது, இதுகள் சூழலோட சில சூழலோட அவங்க தொடர்புபடாத நிறுவனங்கள் இருக்கும். அந்த மாரி நிறுவனங்களுக்கு இந்த மாரி லைசென்ஸ் நம்ம சுற்றாடல் சம்மந்தமான லைசென்ஸ் எடுக்க தேவைப்படாது. சரியா? சில நேரங்கள்ல கண்டிப்பா இந்த மாரி நிறுவனம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேட்டகரைஸ் பண்ண நிறுவனங்கள் கெசட்டால இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனங்கள் கண்டிப்பா லைசென்ஸ் எடுக்கணும். அப்ப அந்த லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க கேட்ட மாரி நாங்க எங்களோட வெப்சைட்ல நாங்க ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த அப்ளிகேஷன அவங்க வெப்சைட்லயே டவுன்லோட் பண்ணிட்டு, அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு, எங்களோட மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஹெட் ஆஃபீஸோ இல்லாட்டி ஒவ்வொரு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லுவோமே, இப்ப கண்டியோ, கம்பாவோ எந்த ஆஃபீஸ்க்கு அவங்க வர்றாங்களோ, வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்னா கொழும்புல. சரியா? கம்பானா கம்பா, கால்னா கால், இப்ப கண்டினா கண்டி. அந்த மாரி அந்த நிறுவனங்கள் எங்க நமது சுற்றாடல் அதிகார சபையிட கிளை இருக்கோ, அந்த கிளையில போயிட்டு சப்மிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, 14 வித்தின் 14 to 21 டேஸ்க்குள்ள அப்போ வந்த ஓர்டர்ஸ் இருக்கும் தானே. இப்போ ஒரு நிறுவனங்கள் நிறைய ஓர்டர்ஸ்கள் வந்திருக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து எங்களோட இன்ஸ்பெக்ஷன் டீம் வேறையாக இருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் போயிட்டு அவங்கள பார்ப்பாங்க. அவங்க எப்படி கழிவு முகாமைத்துவம் பண்ணுறாங்க, அவங்களோட இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி ஆப்ரேஷன் நடக்குது எல்லாமே பார்த்துட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரங்களில் சூழலுக்கு மாசுபடுற மாதிரி செஞ்சு இருக்க மாதிரி உங்களோட ப்ரொடக்ஷனோ ஏதோ போயிருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். இந்த இதுகள் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கழிவு முகாமைத்துவம் இது மாதிரி செய்யணும். அப்படி இருந்தால் தான் செய்யலாம். இல்லாட்டி சவுண்ட் ப்ரூஃப் சில சத்தங்கள் வரலாம். இந்த மாதிரி சவுண்ட் ப்ரூஃப்கள் செய்யணும். இல்லாட்டி நமக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாது சொல்லி அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் நாங்கள் பண்ணுவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, சில கன்சல்டன்ட்டோ யாரோ எங்களை ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள் சொல்லுவோம், இந்த கன்சல்டன்ட் யார்கிட்டையாவது நீங்கள் இதை பற்றி கிளியர் பண்ணி தாங்க சொல்லி. அப்போ அவங்க அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. கிளியர் பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் லைசன்ஸ் கொடுப்போம். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு லைசன்ஸ் கொடுக்குறது, ஏன்னா அரசாங்கத்தால் சில சட்ட வரையறைகள் இருக்குது. ஏன்னா சமூகத்தின் மீது இந்த சுற்றாடல் சம்பந்தமான இதுகள் நிறைய இருக்குது. ஏன்னா இலங்கையில் சரி இந்த சுற்றாடல் வளங்களை நாங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாடசாலை காலத்திலேருந்து இந்த விழிப்புணர்வு நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் சில நேரங்களில் சில பாதிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பாதிப்புகளை தடுத்து நிறுத்தி அதுகளை முன்னோக்கி நாங்கள் இந்த சுற்றாடலையும் வளங்களையும் பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு போகிறது தான் எங்களோட கடமையாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவு அதை குறைச்சிட்டு எவ்வளோ முடியுமோ குறைக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி குறைக்க பார்ப்போம். அப்படியும் முடியாத இண்டஸ்ட்ரீஸ் சில இருந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்போம். சில நேரங்களில் நீங்கள் கேட்ட மாதிரி சில நேரம் வேலைகள் நடந்துக்கிட்டு லைசன்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். அவங்க எல்லாமே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஆனாலுமே சில நேரங்களில் சூழலுக்கு மாசுபடுற மாதிரி வேலை திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கு எதிராக எங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸோ ஏதோ வந்துச்சுன்னா நாங்கள் இமீடியட்லி அதை மறுபடியும் நாங்கள் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் ஒன்று பார்ப்போம். அந்த டீமால் எங்களை அனுப்புவோம். இமீடியட்லி அனுப்பிட்டு சில நேரங்களில் அதுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அவங்களை மறுபடியும் நாங்கள் வார்னிங் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்ரைட்டிங் லெட்டர்ஸ் அனுப்புவோம். இந்த மாதிரி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ அவங்க அதையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு நிறுவனத்துக்கு மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஸோ சில நிறுவனங்கள் சூழலுக்கு ரொம்ப மாசுபடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நிறுவனத்தோட ஃபுல்லாகவே லைசன்ஸை கேன்சல் பண்ணுற அளவு கூட நடந்திருக்கு. கண்டிப்பா. இந்த கழிவு முகாமைத்துவத்தை பத்தி கதைக்கிறப்போ, அதிகப்படியான கழிவுகள் வந்து வெளியேற்றப்படக்கூடிய ஒரு துறையா இந்த வைத்தியசாலை எடுத்துக்கொள்ளலாம். ஆமா. இலங்கையை பொறுத்த வரைக்குமே வைத்தியசாலைகளில பொறுத்த வரைக்கும் அந்த கழிவு முகாமைத்துவம் அப்படிங்கிற விஷயம் வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில எப்படி இலங்கையை பொறுத்த வரைக்கும் முகாமைத்துவம் செய்யப்படுது அப்படின்னு தெரியுமா? இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் சில அரச நிறுவனங்கள் நீங்கள் சொல்லும்ப வைத்தியசாலைகள் இந்த மாதிரி இதுகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நாங்கள் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். சரியா? முகாமை ஏன்னா இதுகள் மாதிரி நெசசரியான முக்கியத்துவமான வேலை திட்டங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி வைத்தியசாலைகள்ங்கிற நேரம் ஒரு முக்கியமான இதுகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் நீங்கள் கழிவு முகாமைத்துவம் பண்ணணும்னு சொல்லி. அது இல்லாமல் அந்த இதுகள் நாங்கள் என்ன லோக்கல் அத்தாரிட்டியோடு சேர்ந்து தான் செய்கிறோம். சில லோக்கல் அத்தாரிட்டி சொல்லப்போனால் உள்ளூராட்சி மன்றங்கள், நகரசபை மன்றங்கள் இதனூடாக அவங்களுக்கான இதுகளை அவங்க செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வைத்தியசாலைகளோ சரி, சில குப்பை அகற்ற இந்த மாதிரி வேலை திட்டங்கள் நமக்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு நாங்கள் எல்லாமே பார்க்க முடியாது. சில நேரங்கள் நாங்கள் என்ன செய்வோம், உள்ளூராட்சி மன்றங்களோடு இணைஞ்சு தான் அந்த வேலை திட்டங்களுக்கான இதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இலங்கையில அதிகப்படியா தொடரக்கூடிய ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னா இந்த காடழிப்பு சொல்ல முடியும். நிறைய மரங்களை வெட்டுறதுல இருந்து காடழிக்கிறது தாண்டி அண்மை காலங்களில் நாங்கள் கேள்விப்படக்கூடிய விஷயம் இந்த யானை மற்றும்
மனிதர்களுக்கு இடையிலான அந்த மாதிரியான மோதல்கள், ரயில்ல யானைகள் மோதுது, ம். இது கூட இந்த சுற்றாடல்களுக்கு கீழே வரக்கூடிய பிரச்சனைகள் அடையாளம் காணப்படுது இல்லையா? ம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காடழிப்பு உட்பட யானை, மனிதன் மற்றும் யானை, ரயில் மோதல்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான தீர்வுகள் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு? இப்போ நீங்கள் இந்த இது சில நேரங்கள்ல இப்போ சுற்றாடல் ஃபுல்லாகவே இதுனா சுற்றாடல் கீழே வந்தாலுமே இது நாங்கள் நம்ம மத்திய சுற்றாடல் அதிகார சபை கீழே வராது. இது என்னென்னா வரும் என்னென்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே, ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த காடழிப்பு, மரங்கள் சம்மந்தமான வேலைத்திட்டம் வருது. சில நேரங்கள் இந்த மாதிரி நமக்கும் சேர்ந்து வந்துச்சுன்னா, சில நேரங்கள் நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் அதை ரெஃபர் பண்ணுவோம் அந்த மினிஸ்ட்ரிக்கோ அந்த நிறுவனங்களுக்கோ. ஸோ அதனால இந்த காடழிப்போ மரங்கள் வெட்டுற சம்பந்தமான இதுகள் மத்திய சுற்றாடல் அதிகார சபை கீழே வராத ஒரு இது. அதே மாதிரி நீங்க அந்த ரீசெண்டா கௌபே அப்படின்னு சொல்லி ஒரு செயலி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்து மத்திய சுற்றாடல் அதிகார சபையோட பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க பேசும்போது. அது நம்மளுடைய பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா. என்ன மாதிரியான பங்கு இதுல? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த கௌபே ஐசிடிஏ மூலயமா அறிமுகப்படுத்தின ஒரு செயல் அமைப்பு. அது சில ப்ரைவேட் கம்பெனி சேர்ந்து தான் இதாகினாங்க. அது என்ன சொல்கிற போனால் இந்த கட்டணங்கள் இப்போ டெக்னாலஜி மூலயமா தான் நிறைய இதுகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த கட்டணங்கள் பண்ணுற இலகுபடுத்துறதுக்கான ஒரு செயற்திட்டம் தான் அந்த கௌபேங்கிறது. அது மத்திய சுற்றாடல் சபை அதிகார சபையும் அதில் சேவையை நாங்கள் பெற்றுக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த கௌபேங்கிறத நாங்களும் எங்களோட பேமெண்ட்ஸ், எங்களோட சப்ளையர்ஸ் இருப்பாங்க, எங்களோட நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய அவங்க என்ன செய்வாங்க, பேமெண்ட் பண்ணுறதுக்காக சில நிறுவனங்கள் இருப்பாங்க, லைசன்ஸ் எடுக்கிற நிறுவனங்கள் என்ன செய்வாங்க, அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க டிஃபிகல்ட்டாக இருப்பாங்க, சில வந்து பே பண்ணணும் அந்த மாதிரி இதுகள் இருக்குங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த கௌபேங்கிற சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ அவங்க எங்கே இருந்தாலுமே கௌபே மூலிமா அவங்களோட பேமெண்ட்டை கட்டலாம். பேமெண்ட்டை கட்டிட்டு அவங்க ரிசீட் அனுப்பணும். அப்போ ரிசீட் அனுப்பினா நாங்கள் ஃபைனான்ஷியலில் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம், உங்களோட பேமெண்ட் சரியாக வந்திருக்காங்கிறத நாங்கள் இது பண்ணுவோம். நீங்கள் ரீசெண்ட்லி பார்த்துட்டு இந்த போலீஸ்க்கெல்லாம் அவங்க என்ன செய்வோம், தடக்கொலையெல்லாம் அந்த கௌபே மூலிமா பே பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நாங்களும் என்ன செய்கிறோம், இந்த கௌபே சேவையை நாங்கள் மத்திய சுற்றாடல் சபையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் இதை கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் இந்த இது தொடர்பான விழிப்புணர்வை இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக குறும்பட உருவாக்க போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வயதில் இருக்கு பங்கு பெற்றுவதற்கு, என்னென்ன விஷயங்கள் இந்த குறும்பட போட்டியில் உள்ளடக்கப்பட்டிருக்கு? இது என்னன்னா எங்களோட என்வாயன்மெண்ட் டே வருது. சரி, என்வாயன்மெண்ட் டே ஜூன் மாதம் 6ஆம் தேதி என்வாயன்மெண்ட் டே வருது. ஸோ நாங்கள் என்வாயன்மெண்ட் டே பொறுத்து வருடங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் என்ன செய்வோம், என்வாயன்மெண்ட் டேயை பொறுத்து கவர்மெண்ட்டால் பிரசிடென்ட் என்ன செய்வார், ஒரு 1 வீக் அவர் இது டிக்ளைன் பண்ணுவார், சர்க்குலர் அனுப்புவாங்க. இந்த 1 வீக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கழிவு, ஒரு நாளைக்கு கழிவு முகாமை, இன்னொரு கழிவு முகாமை, வாயு சம்பந்தமாக இது மாதிரி ஒவ்வொரு நாளும் டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த ஒரு வீக்கு 7 டேஸ்க்கு இருக்கும். இப்போ இந்த மாதம் கூட ஜூன் 6ஆம் தேதினா ஜூன் 6ஆம் தேதி முதல்லேருந்து 7 நாளைக்கு முதல்லேருந்து அந்த டே இதாக்கிருக்காங்க. ஆனால் இன்னும் கவர்மெண்ட்டால் எங்களுக்கு டிக்ளேர் ஆகி அந்த டேஸ் வரலை சரியா. அப்போ அந்த 7 நாளைக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த கடைசி நாளைக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த வருஷம் போன வருஷம் நாங்கள் என்ன செஞ்சோன்னா ஸ்ட்ரீட் ட்ராமா, விழிப்புணர்வு ட்ராமா, மற்றது அந்த கழிவுகள், சில நேரம் பீச் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி சில விழிப்புணர்வு நிகழ்வுகள்லாம் நாங்கள் செஞ்சுருந்தோம். இந்த வருஷம் நாங்கள் இப்போதைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் அந்த குறும்படம் ஒன்று, 1 மினிட் குறும்படம் ஒன்று. அப்போ அந்த 1 மினிட்ல என்ன செய்யலாம், கிரேட் 8க்கு மேலே உள்ளவங்க, சரியா, கிரேட் 8க்கு மேலே உள்ளவங்க தனியாகவோ இல்லாட்டி டீமாவோ குழுக்களாவோ இணைஞ்சு ஒரு குறும்படம் ஒன்று விழிப்புணர்வு சம்பந்தமாக இந்த ஒரு குறும்படம் ஒன்று இதாக்கியிருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக அப்போ அந்த 1 மினிட் அந்த வீடியோ செஞ்சு சரியாக வின் பண்ணுறவர் நாங்கள் என்ன செய்வோம், அவருக்கு ப்ரைஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கான க்ரைட்டீரியாலாம் எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அந்த 1 மினிட் ஓப்பன் கம்பெட்டிட்டரும் இருக்காங்க. இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி கிரேட் 8க்கு மேலே உள்ள பாடசாலை மட்டத்தில் கிரேட் 8க்கு மேலே உள்ளவங்க அந்த 1 மினிட் வீடியோவை இப்போ என்னென்னா ஃபோனில் எல்லாம் செய்யலாம் தானே. ஸோ அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த குறும்படத்தை உங்கள் ஃபோன் மூலியமாக கூட செஞ்சு எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ அந்த 1 மினிட் வீடியோ தனியாகவோ இல்லை குழுக்களாக செய்யலாம். அது இல்லாமல் ஓப்பன் ஏஜ் இத்தனை வயசில் உள்ளவங்க கூட செய்கிற மாதிரி அந்த காம்படிஷன் ஓப்பனாக இருக்குது. ஸோ அதுக்கான டெட்லைன் அடுத்த மாதம் 10ஆம் தேதி, சரியா, அடுத்த மாதம் 10. இப்போதைக்கு நாங்கள் வெப்சைட்லேருந்து நாங்கள் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களோட வெப்சைட் www.ca.lk அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் இருக்குது அந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து அந்த என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு முதல்ல கூட இந்த மாதிரியான சுற்றாடல் தினம் வர்றப்போ அந்த மாதிரியான நேரங்களில் இப்படியான போட்டிகள் எல்லாம் அறிமுகப்படுத்துறது வழக்கம். ஸோ இதற்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கு? மக்கள்கிட்ட உண்மைக்குமே ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா மக்கள் இதில் ஆர்வமாக இருக்காங்க.
இப்போ மக்களுக்கு என்னென்னா அவங்க சுற்றாடல் சம்மந்தமாக அவங்க சில நேரங்களில் அவங்க தெரியாமல் இப்போ நாங்கள் சில நேரங்களில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சில நேரங்கள் நாங்கள் பாடசாலை மட்டங்கள்லேருந்து நாங்கள் அவேர்னஸ் செய்கிறோம். சில ஸ்கூல்களில் போயிட்டு ஸ்கூல்களில் ஈகோ கிளப் அந்த மாதிரி நாங்கள் கிளப்புகளை உருவாக்கிவோம். அந்த மாதிரி கிளப்லேருந்து மாணவர்களை மோட்டிவேட் பண்ணி மாணவர்களை சில அடுத்தடுத்த லெவல்களுக்கு கொண்டு வரோம். அவங்களுக்கு பரிசுகளை கொடுக்குறோம், அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு இந்தியா வெளிநாடுகளில் சில டூர்ஸ்களுக்கு அனுப்புகிறோம். அது இல்லாமல் பிரசிடென்ஷியல் அவார்ட் அடுத்தது முக்கியமான இது. இந்த வருஷம் நாங்கள் பிரசிடென்ஷியல் அவார்ட் வருஷம் ஜனாதிபதி விருது வழங்குகிற நிகழ்வு இருக்குது. ஸோ அது 2011ஆம் ஆண்டுலேருந்து வருடம் ஒவ்வொரு வருடமும் BMSCHல நாங்கள் கௌரவிக்க ஜனாதிபதி மூலியமாக இந்த சுற்றாடலை பாதுகாக்கிற நிறுவனங்களும் சரி தனி மனிதர்களுக்கும் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு விருதுகள் சரியா கோல்டு, சில்வர், பிளாட்டினம், மெரிட் அவார்ட்ஸ் இந்த மாதிரி நாங்கள் அவார்ட்ஸ்களை கொடுக்குறோம். ஸோ இதுகளும் இப்போ நாங்கள் பேப்பரில் லாஸ்ட் மந்த் நாங்கள் போட்டுட்டு இப்போதைக்கு இந்த மாதம் இறுதியில் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியோடு இந்த க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் இந்த ப்ரோக்ராமில் இன்வைட் பண்ணுறேன். இந்த மாதிரி பிரசிடென்ஷியல் அவார்ட்ஸு கூட நிறுவனங்களோ சரி தனிநபர்களோ கேட்டகரைஸ் இருக்குது. பெரிய நிறுவனங்கள், நடுத்தர நிறுவனங்கள், சிறிய நிறுவனங்கள், நிறுவன ரீதியாக இருக்குது. அது இல்லாமல் சமூக ரீதியாக இருக்குது, ஊடகங்கள் இருக்குது, யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி அக்கௌண்ட் பண்ணுறவங்க இருக்குது. அது இல்லாமல் இந்த வருடம் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் சுற்றாடல் போலீஸ். ஏன்னா இப்போ சுற்றாடல் போலீஸுங்கிறது எங்களோட நிறைய சில நாங்கள் கம்ப்ளைண்ட் வந்தால் சுற்றாடல் போலீஸையும் கூட்டிகிட்டு போவோம், அவங்களும் இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்துச்சு ரிக்வெஸ்ட் வந்துச்சு போலீஸ்லேருந்து சுற்றாடல் போலீஸ்க்கும் நீங்கள் ரெகக்னைசேஷன் கொடுங்க சொல்லி. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜனாதிபதி கிட்ட இருந்து அவரே ஜனாதிபதியே வந்துடுவார். ஒவ்வொரு வருடமும் யார் அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருக்கோ அந்த ஜனாதிபதி கையால் தான் அந்த விருது வழங்குற நிகழ்வு நடக்கும். ஸோ அது பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் ஒன்று உண்மைக்குமே சொல்ல போனால். ஸோ இப்போ அந்த மாதிரி அப்ரிஷியேஷன் நடக்கும்போது அவங்க ஒரு மோட்டிவேஷன் ஆவாங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, சூழலுக்கு இனி வர நேரத்தில் அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. தொடர்ந்து அதை சஸ்டெயினபிளாக அந்த வளங்களை பாவிப்பாங்க. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி பிரசிடென்ஷியல் அவார்ட்ஸும் சும்மா கொடுக்கல, அவங்களுக்குன்னு வேறையாக நாங்கள் ஒரு டீம் ஒன்று இருக்குது. வேறையாக நாங்கள் என்ன செய்வோம், ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவங்களை தான் நாங்கள் நியமிப்போம். அது எங்களோட நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களை பண்ணுவோம், வெளியிலேருந்து நாங்கள் எடுத்திருப்போம். அந்த அப்பாயிண்ட் பண்ணி அந்த டீம் தான் இப்போ போவாங்க. இப்போ பிரசிடென்ஷியல் அவார்டுக்கு இப்போ நாங்கள் சொன்ன அப்ளிகேஷன் கால் பண்ணியிருக்கோம். அந்த அப்ளிகேஷன் கால் பண்ணால் இப்போ நிறுவனங்கள் அப்ளை பண்ணலாம். நிறுவனங்களோ சரி தனிநபர்களோ இந்த கேட்டகரிஸில் அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்களோ மொத்தமாக 30 கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரியில் அவங்க சொல்லுவோமே, ஒரு உதாரணத்துக்கு அவர் ஒரு பாடசாலையில் சொல்லுவோமே, இல்லாட்டி வேறு ஒரு நிறுவனமே சொல்லுவோமே, அந்த நிறுவனத்துலேருந்து அவளை அப்ளை பண்ணலாம். ஒரு டெக்ஸ்டைல் இருக்குது, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது, கவர் பண்ணியிருக்கோம் சரியா, தையல் எல்லாமே இருக்குது. அப்போ அவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண பிறகு இப்போ இந்த க்ளோசிங் டேட் முடிஞ்ச பிறகு நாங்கள் அந்த டீமில் நாங்கள் பிரிப்போம். இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த இது அப்ளிகேஷன்ஸ் சொல்லி அந்த டீம்கிட்ட நாங்கள் எக்ஸ்பர்ட் டீம்கிட்ட கொடுப்போம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இன்ஸ்பெக்ஷன் போவாங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரினா அந்த ஃபேக்ட்ரியை போய்ட்டு பார்ப்பாங்க. இப்போ சொல்லுமே தேயிலை தொழிற்சாலை வைப்போமே, அப்போ தேயிலை தொழிற்சாலை போய் பார்ப்பாங்க, இந்த தேயிலை தொழிற்சாலைகள் எப்படி இருக்காங்க சொல்லி. இப்போ தேயிலை தொழிற்சாலை என்ன மாதிரி ஆப்ரேஷன் நடக்குது, கழிவு முகாமைத்துவம் என்ன மாதிரி செய்கிறாங்க, அவங்க சுற்றாடல் சம்பந்தமாக அவங்க என்ன மாதிரி வேலை திட்டங்கள் செஞ்சுருக்காங்க பார்த்துட்டு அவங்க மார்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அது மாதிரி மார்க்ஸ் பண்ணிட்டு எந்த இது எவல்யூஷன்ஸில் கூடுதலாக இருக்கவோ அவங்களுக்கு தான் அந்த அவார்ட் கிடைக்கும். அந்த நான் சொன்ன மாதிரி 3 அவார்டுகளுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவார்டு கிடைச்சா அவங்க என்ன செய்வாங்க, சமூகத்திற்கு அவங்க மோட்டிவேஷன் ஆவாங்க, அவங்களுக்கு வேர்ல்ட் வைட் ரெகக்னைசேஷன் கிடைக்கும். சில நேரங்களில் அவங்க இலங்கையில் மட்டும் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கனாலும் சில நேரங்களில் இந்த சர்டிஃபிகேட்டோ இந்த ரெகக்னைசனோ வேர்ல்ட் வைட் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க நேரம் அவங்களுக்கு இன்னொரு கம்பெட்டிட்டர் கூட பார்த்துட்டு அடுத்த வருடம் நானும் செய்யணும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் செய்யும்போது நிறைய காம்படிஷன் நமக்கு கூடுதலாக இருக்குது. இந்த மாதிரி பிரசிடென்ஷியல் அவார்ட்ஸ் நிறைய இடங்கள்லேருந்து நிறைய நிறுவனங்கள், புகழ்பெற்ற நிறுவனங்கள்லேருந்து எல்லாம் சின்ன நிறுவனங்கள்லேருந்து, ஏன்னா நாங்கள் பிரித்து தான் இருக்கோம், பெரிய சிறிய நடுத்தர நிறுவனங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க அப்ரிஷியேட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சுற்றாடலுக்கு வந்து பாதிப்பு விளைவிக்கக்கூடிய, இல்லைண்டா நம்ம கண்ணு முன்னாடியே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்த்தா நார்மலே கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும் இல்லையா அதிகார சபைக்கு? அந்த மாதிரி எப்படி உங்க மக்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்களா? அப்படி இல்லைன்னா சாதாரணமாக இப்போ இரவு நேரங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நடக்கிறப்போ எப்படி அவங்களுடைய முறைப்பாடுகளை வந்து முன்வைக்கிறது? நல்ல கேள்வி உனக்கு இது பண்ணி. என்னன்னா உண்மைக்குமே இப்போ சுற்றாடல் அதிகார சபையில் நாங்கள் ரீசெண்ட்லி 2021ஆம் ஆண்டு நாங்கள் அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரணும் ஹாட்லைன் நம்பர் சொல்லி 1981 1981ங்கிற ஹாட்லைன் நம்பருக்கு, இந்த நம்பர் நாங்கள் 24 hours ஓப்பன் 24 hours லைவில் நாங்கள் கால் ஆன்சர் பண்ணுவோம். நம்ம நிறுவனத்தால் நாங்கள் அதுக்கு
உத்தியோகஸ்தர் நியமிச்சிருக்கோம். அந்த உத்தியோகஸ்தர்கள் ஃபோனை ஆன்சர் பண்ணுவாங்க. சரியா? ஒரு காலை ஆன்சர் பண்ணி சில நேரங்கள் அந்த நம்பர் பிஸியாக இருந்தால் அடுத்த நம்பருக்கு டைவர்ட் ஆகி ஒரு 4 ஃபோன் ஒரே நேரத்தில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் சிஸ்டத்தை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா இமீடியட்லி நாங்கள் ஹெட் ஆஃபீஸில் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம். அந்த எந்த பிரதேசத்தில் அந்த கம்ப்ளைண்ட் நடக்குதோ அந்த பிரதேசத்துக்கு இமீடியட்லி எங்களோட ஆஃபீஸர்ஸ் அனுப்புவோம். சரியா? இப்போ சொல்லும்போது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பக்கத்து ஒரு ஃபேக்ட்ரியில் சரியான சவுண்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அதான் இமீடியட்லி நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்த பிறகு நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் ரகசியத்தன்மை பேணுவோம். பொதுமக்களுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அப்போ பொதுமக்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் ரகசியமாக வச்சு நாங்கள் என்ன செய்வோம், இமீடியட்லி அந்த பிளேஸ் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு நாங்கள் எங்கள் என்வாயன்மெண்ட் போலீஸையோ சரி எங்களை ஆஃபீஸர்ஸோ சரி நாங்கள் 24 hours எனி டைம் ஏதாவது பிரச்சனை தான் அனுப்புவோம். அனுப்பிட்டு இமீடியட்லி அவங்க என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் முடிஞ்ச மாதிரி அதை தடுத்து நிறுத்த பார்ப்பாங்க, இல்லாட்டி குறைக்க பார்ப்பாங்க, ஆக்ஷன் பண்ணிட்டு வாங்க. அதை பண்ணி ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நமக்கு ஆஃபீஸில் அடுத்த ஒர்க்கிங் டேயில் அவங்க சம்மரைஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க, இந்தந்த பிரச்சனை ஆகியிருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுக்க வேண்டியது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம். ஸோ அது நாங்கள் 24 hours அதை செய்வோம். சில நேரங்களில் சில கால் மிஸ் ஆகினா கூட அதை நாங்கள் ரெக்கார்ட் ஆகி அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கூட செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதில் அவங்க 24 hours அவங்களுக்கு அந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். எனி டைம் எங்கேயாவது இலங்கை முழுக்க ஏதாவது சுற்றாடல் சம்மந்தமாக ஆனாலும் இப்போ சுற்றாடல் சம்மந்தமாக கெசட்டில் இருக்குது, கேட்டகரைஸ் இருக்குது. சில நேரங்களில் சில இது உள்ளூராட்சி சபையால் முதல்ல சொன்ன லோக்கல் அத்தாரிட்டியால் சில இதுகளை செய்கிறாங்க. ஸோ அந்த இதுகள் இல்லாமல் மற்ற என்வாயன்மெண்ட் சம்மந்தமான ஏதாவது பாதிப்புகளோ ஆபத்துகளோ இருக்க நேரம் அது எங்களோட கவர்மெண்ட் கெசட்டில் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அந்த கெசட் இதில் கேட்டகரைஸ் பண்ணி 54 ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 54 ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது சுற்றாட சம்மந்த பாதிப்புகள் வந்து அதுக்கு எதிராக கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ திடீர் காலநிலை மாற்றம் இது தொடர்பாக நிறைய சிக்கல்களை இலங்கையில் நாங்கள் அண்மையில் எதிர்நோக்கி இருந்தோம். இந்த மாதிரியான திடீர் என்று மாறக்கூடிய அந்த காலநிலை மாற்றங்களோட எப்படி கழிவு முகாமைத்துவத்துக்கும் காலநிலை மாற்றங்களுக்கும் தொடர்பு இருக்கு? இதுக்கு வந்து சுற்றாடல் அதிகார சபையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க? இப்போ நீங்கள் உண்மையாக அந்த காலநிலை மாற்றங்கள் இந்த கழிவு முகாமைத்துவம் இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்னென்னா கழிவுகளை முறையாக அகற்றாமல் இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கனால தான் அந்த காலநிலை மாற்றங்கள் இப்போ பாருங்கள் அதிகமாக வெப்பநிலை வர CO2 கூடி இருக்குது, இந்த மாதிரி இதுகள்லாம் வந்திருக்கு. ஸோ காலநிலை மாற்றங்கள் இப்போ நாங்கள் ரீசெண்ட்லி நாங்கள் இதை பற்றி நாங்கள் என்ன செய்யணும், ஒரு ஸ்டடி ரிசர்ச் நாங்கள் என்ன செஞ்சோம், காலநிலை மாற்றம் எப்படி நடைபெறுது, என்ன மாற்றங்கள் ஆகுது சொல்லி நாங்கள் ஒரு கன்சல்டன்ட் ஃபேர்ம் ஒன்றுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், பசுமை ஒரு கொள்முதல் மூலயமாக நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீம் மூலிமா இப்போ ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, அப்போ அதில் ரிப்போர்ட் ஒன்று ஒரு 2 மாதத்தில் வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு இந்த காலநிலை மாற்றம் எப்படி நேஷனல் சென்சிட்டிவ் மேப்ங்கிற ஒரு இதை ஒன்று நாங்கள் பிளான் பண்ணி அதை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது முடிஞ்ச பிறகு நாங்கள் காலநிலை மாற்றத்தினால விளைவுகளில் இப்போ கரண்ட் பாஸ்ட் இதுகள் ரொம்ப பார்க்க முடியாது. ஏன்னா ரீசெண்ட்லி உங்களுக்கு தெரியும் நடந்த ஃப்ளட் இன்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய காலநிலை மாற்றங்களோடு வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ இந்த வருடம் என்வாயன்மெண்ட் டேயோட மெயின் கன்செப்டே அதுதான், கிளைமேட் சேஞ்ச் ரெசிலியன்ஸ் வித் த நகரமயமாக்கல். ஸோ இந்த மாதிரி இதுகள் தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஏன்னா ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் வரும், மாற்றத்துக்கு ஏற்ப தான் சூழலை செஞ்சுட்டு போகணும். அந்த காலத்தை செஞ்ச அதே ப்ராக்டிஸை செய்ய முடியாது சில நேரங்கள். ஏன்னா சூழலும் சரி மக்கள் சமூகத்தில் விளைவுகளை ஏற்படுத்தினா மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும். சில நேரங்களில் எங்களால் கட்டுப்படுத்த முடியும், சில நேரங்கள் அது கழிவு முகாமைத்துவம் என்ன மாதிரி இப்போ நாங்கள் சொல்ல மாதிரி லைசனிங் கொடுக்குற நேரத்தில் நாங்கள் கூடுதலாக இப்போ நாங்கள் எங்கள் ஆக்ட் ரீசெண்ட்லி அமெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆக்டை கூட நாங்கள் ரீசெண்ட்லி இந்த காலநிலை மாற்றங்கள் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி அமெண்ட் பண்ணியிருக்கோம், புனரமைப்பு செஞ்சு. நாங்கள் அந்த சட்டத்தையும் நாங்கள் எதிர்காலத்தில் மக்களுக்கும் சரி நல்ல சமூகத்துக்கு நல்ல ஒரு அவுட்புட் வர மாதிரி தான் நாங்கள் உபயோகிக்க பார்க்குறோம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த குறும்பட போட்டியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா விருதுகளுக்கு அனுப்புறதா இருக்கலாம், இதெல்லாமே எப்படி மக்கள் வந்து சமர்ப்பிக்கிறது? மக்கள் அது சமர்ப்பிக்கிறது மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் எங்களோட அதிகாரி போஸ்ட் மூலியமாகவோ சரி, ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாகவோ சரி, டிரெக்டாக வந்து அந்த வெப்சைட்டில் நாங்கள் இப்போ அது பெரிய அப்ளிகேஷனும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இப்போ மறுபடியும் இருக்க சொல்கிறேன், www.ca.lk வெப்சைட்டில் பிரசிடென்ஷியல் என்வாயன்மெண்ட் அவார்ட்ஸ் 2026ங்கிற ஒரு ஐக்கன் இருக்குது. அந்த ஐக்கனை கிளிக் பண்ண பிறகு 3 லாங்குவேஜ்லேயும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், இந்த நான் சொன்ன மாதிரி என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயில்ஸ் வரும். அப்போ
ஒவ்வொரு இந்த நிறுவனமோ சரி தனிநபர்களோ அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் அவங்க இருக்காங்களோ அதுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி மேலதிக விவரங்கள் எதுவும் தேவைன்னா கூட அவங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட அந்த அப்ளிகேஷன்ஸில் நாங்கள் போட்டிருக்கோம். எங்களோட ஹாட்லைன் நம்பர் 011288899 எங்களோட ஹாட்லைன் நம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். யாருக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு மேலதிக விவரங்கள் வேணா, ஏன்னா சில ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது டவுட்ஸ் வரலாம், எப்படி ஃபில் பண்ணுற என்ன மாதிரி, அந்த மாதிரி இதுகள் நம்ம உதவி செய்கிறதுக்கு எங்களோட டீம் இருக்காங்க. கண்டிப்பாக. எனவே இந்த சுற்றாடலில் நாட்டம் இருக்கக்கூடிய நேர்கள், எங்களுடைய மக்கள் இதற்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கலாம். நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி ரவிக்குமார், மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி பணிப்பாளராக இன்றைய தினம் பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்திருந்தீங்க. எங்களுடைய நேரத்தை இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் செலவழித்ததுக்கு ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நன்றி. நன்றி.